ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி வீடியோவில் ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு உண்மையான சம்பவங்களை தான் பார்க்க போகிறோம். மலேசியாவில் காரக் ஹைவே அப்படிங்கிறது ரொம்பவே மோஸ்ட் ஹாண்டட் பிளேஸ் அப்படின்னு நிறைய பேருக்கே தெரிஞ்ச விஷயம். ஏன்னா அந்த ஹைவேல நிறையா ஆக்சிடெண்ட் நடந்திருக்கு. அதோட நிறைய அமானுஷ்யமான விஷயங்களும் நடந்திருக்கு. முக்கியமாக 5 விஷயங்கள் பல பேராலும் பேசப்பட்டுட்டு இன்னும் அங்கே போகிறதுக்கு பயத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பகுதி தான் இந்த காரா ஹைவே. கிட்டத்தட்ட 60 கிலோமீட்டர் இந்த காரா ஹைவே தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் பல ஆக்சிடெண்ட், முக்கியமான 2 நிகழ்வை மறக்க முடியாத ஒரு விஷயமா ஆக்சிடெண்ட்டாக சொல்லியிருக்காங்க. ஒரு பயணி பேருந்து, எண்ணெய் லாரி உட்பட கிட்டத்தட்ட வரிசையாக 10 கார்கள் எல்லாமே மோதி காவலர்கள் கூட 17 பேர் கொல்லப்பட்டிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. இது மாதிரி அந்த இடத்துல நிறையா ஆக்சிடெண்ட்டும் நடந்திருக்கு. முக்கியமாக நடந்த 5 ஸ்டோரிஸை தான் நம்ம இந்த இடத்துல பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறது இந்த பொந்தி அப்படிங்கிறது. இந்த பொந்தி அப்படின்னா நைட்டு நேரத்தில் இந்த மோகினி பிசாசு அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு விஷயம். அதாவது ஹைவேல, இந்த காரா ஹைவேல போயிட்டுருக்கிற நேரத்தில் இந்த மாதிரி ஃபுல்லாக முடி வச்சுட்டு ஒரு ஒயிட் கலர் உருவம் தூரத்தில் நிற்கிற மாதிரி இருக்கும். அதை பார்த்து நிறைய பேர் சடனாக பிரேக் போட்டு ஆக்சிடெண்ட் ஆனதாகவும் தெரிவிச்சிருக்காங்க. அது இல்லாமல் டக்குன்னு அதை கிராஸ் பண்ணி அந்த கார் மோதி மறைஞ்சி போகிற மாதிரியும் இருக்கும். இல்லை அப்படின்னா சைடாக தோணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது ஒரு ஒயிட் கலரில் அப்பியரன்ஸ் ஒன்று டக்குன்னு அந்த இடத்துல வரும், அதுக்கப்புறம் மறைஞ்சு போயிடும். நிறைய பேர் இந்த விஷயத்தை ஷேர் பண்ணியிருக்கிறாங்க அந்த ஹைவேல போயிருக்கிறவங்க. இதோட ஒரு ஒரிஜினல் கிளிப்பு நான் பார்த்தேன். அது எந்த லெவலுக்கு உண்மை அப்படின்னு தெரியல. அதை இப்போ போடுறேன் பாருங்கள். அடுத்த 2வது ஸ்டோரி பார்த்திங்கன்னா, அந்த எல்லோ கார் அப்படின்னாலே எல்லாருக்குமே தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எல்லோ வாக்ஸ் வேகன் அப்படின்னு அதை சொல்கிறாங்க. இந்த காருக்கு பின்னாடி ஒரு கதை, உண்மையான ஸ்டோரி இருக்குது. இது நிறைய பேர் பார்த்துருக்குறாங்க. ஆளே இல்லாமல் இந்த கார் பார்த்திங்கன்னா அந்த ஹைவேல வலம் வந்துட்டுருக்கு அப்படின்னு கேள்விப்பட்டிருக்காங்க. அதாவது ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்கிறாங்க. ஒய்ஃப் பார்த்திங்கன்னா ஹஸ்பண்டையே கொன்னுட்டு இந்த காரில் போட்டு கூட்டிகிட்டு போயிருந்துருக்குறாங்க. அவர் இந்த காரில் ரொம்பவே அட்ராக்டிவாக இருந்ததாகவும், அந்த கார் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரியும் சில ஸ்டோரிஸில் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க அதை அந்த பாடிலாம் டிஸ்போஸ் பண்ண பிறகுமே இந்த காரு தனியாக அப்படியே ரோட்டில் போயிட்டுருக்கான். இப்போ யாராவது கார் ஓட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னா பின்னாடி இந்த எல்லோ கார் வருது. ஸோ அவங்களுக்கு வழி விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வழி விடுறாங்க. இதுவும் முன்னாடி போயிருமா, திருப்பி கொஞ்சம் நேரத்தில் பார்த்தா அதே மாதிரி ஸ்லோவாக பின்னாடி வந்துட்டுருக்குமா. இல்லை அப்படின்னா முன்னாடி போகுது அப்படின்னா திடீர்னு ஓரம் விட்டு இவங்க அவங்கள ஓவர்டேக் பண்ணி போகிறாங்களாம். ஆனால் இந்த காரு முன்னாடி தான் போயிட்டுருக்கான். இந்த மாதிரி சில அமானுஷ்யமான விஷயங்கள் இந்த நைட்டு நேரத்தில் இந்த கார் பண்ணிட்டு போயிட்டு இருந்திருக்கு. யார் தான் காரை ஓட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்காங்க. பார்த்தா கார் ஓட்டுற இடத்துல யாருமே இல்லை. அதாவது கார்லேயும் யாரும் கிடையாது. தனியாக கார் போயிட்டுருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் அவர் நோட் பண்ணியிருக்கிறாரு. அதே மாதிரி நிறைய பேர் அந்த இடத்துல நைட் டைம் ட்ராவல் பண்ணுற டைமு இந்த எல்லோ கார் கிராஸ் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக 3வது ஸ்டோரி என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த காராக் ஹைவேல ஒரு பையனை பற்றி நிறைய பேர் சொல்லியிருக்கிறதாவும், அந்த பையனை பார்த்துருக்கிறதாவும் சொல்லியிருக்கிறாங்க. ஒருத்தவர் ட்ராவல் பண்ணி அங்கே போயிட்டு இருந்திருக்கிறாரு. நைட் டைமில் ரொம்பவே டயர்டாயிருச்சுன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு இடத்துல சைடில் பார்க் பண்ணியிருக்கிறாரு. சைட்லேயே காரை போட்டு கொஞ்ச நேரம் தூங்கி எழுந்திரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் படுத்து கண்ணை அசந்திருக்கிறாரு. ரொம்ப நேரம் கூட தூங்கலை. அப்போ யாரோ ஒரு காருக்குள்ளே இருக்கிறப்போ காருக்கு வெளியில் காரோட விண்டோவை யாரோ தட்டுற மாதிரியே இருந்திருக்கு. தட்டி தட்டி கூப்பிட்றாங்க. அவர் ஓப்பன் பண்ணி பார்க்கல, ஜஸ்ட் இப்படி திரும்பி பார்க்குறாரு. பார்த்தோன்னே ஷாக் ஆகுறாரு. அவர் பையன் ரொம்பவே ஒரு மாதிரியாக மோசமாக நின்றுட்டு இருந்திருக்கான். அவருக்கு ஆல்ரெடி அங்கே நடக்கிற அமானுஷ்ய விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சிருக்கு. அவர் பார்த்தோன்னே ரொம்பவே பயந்துருக்கிறாரு. அதோட அந்த பையன் என்ன கேட்டிருக்கான்னா, அவங்க அம்மா இறந்தனால எங்கள் அம்மா எங்கன்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தையை ரிப்பீட்டாக கேட்டுகிட்டே இருந்திருக்கான். இதுக்கு பின்னாடி தான் அந்த ரியல் ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பையன் அவங்க அம்மா கார் டிரைவ் பண்ணிட்டு அந்த சைடாக போயிட்டு இருந்திருக்கிறாங்க.
அப்போது வந்து சீட் பெல்ட்டு போடாமல் இருந்திருக்கிறாங்க. சடனாக ஒரு பெரிய ஆக்சிடெண்ட் ஆகவும் அவங்க அம்மா காரை விட்டு வெளியில் போய் விழுந்து இறந்து போயிருக்காங்க. இந்த பையன் காருக்குள்ளேயே உட்கார்ந்தபடியே, ஆனால் அங்கே இருக்கிற கண்ணாடி கிளாஸ்லாம் குத்தி ரொம்ப செதஞ்சு கனலாக குத்தி ரொம்ப மோசமான நிலையில் இறந்து போயிருக்கான். அதோடு தான் அவங்க அம்மா வந்து எங்கன்னு சொல்லிட்டு நைட் டைமில் ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு ஆள்கிட்ட இந்த மாதிரி நிறைய கேட்டுக்கிறதா பல பேர் இந்த விஷயத்த ஷேர் பண்ணியிருந்துருக்குறாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 4வது ஸ்டோரி இதை தான் பார்க்க போகிறோம். இதில் ஒரு கப்புள் ப்ளஸ் ஒரு குழந்தை, ஒரு அம்மா அப்பா அவங்க குழந்தை 3 பேரும் காரில் நைட் டைமில் போயிட்டு இருந்திருக்கிறாங்க. போயிட்டுருக்கிறப்போ ஹைவேல பார்த்தீங்கன்னா இடையில காரு சடனாக நின்று போயிருக்கு. என்ன ஆச்சுன்னு தெரியலையேன்னு அந்த ஹஸ்பண்ட் என்ன செஞ்சுருக்காங்கன்னா காரை விட்டு இறங்கி வெளியில் வந்து செக் பண்ணுறாங்க. செக் பண்ணி பார்த்துட்டு இன்ஜின் ஏதோ ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே செஞ்சிடலான்னு ஒரு வழியாக அதை ஏதோ சரி பண்ணியிருக்கிறாரு. சரி பண்ணிவிட்டு அகைன் காரை எடுக்க ட்ரை பண்ணுறாரு. ஆனால் எடுக்க முடியல. மிட் நைட்டாக இருக்குது. ஸோ பச்சை குழந்தை வேறு இருக்குது. அதனால் ஏதாவது யார்ட்டையாவது போய் ஒரு ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிருக்காரு. உடனே ஒய்ஃப் கூட வந்து தனியாக இருக்க பயமாக இருக்குது, நானும் கூட வரேன் அப்படின்னு சொன்னதுக்கு, வேணாம் நான் இங்கே தான் பக்கத்தில் ஹெல்ப் கேட்க போகிறேன், நீ குழந்தை வேற வச்சுருக்க, ஸோ நீ கார்லேயே உட்காந்துக்கோ, லாக் பண்ணிக்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. மலேசியாவில் நார்மலாக நம்ம நைட் ட்ராவல் பண்ணி போயிட்டு இருந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி பிளேஸ்லலாம் தனியாக நிற்கிறது இருக்கிறதுலாம் வந்து கண்டிப்பாக சேஃபே கிடையாது. சரின்ட்டு ஒய்ஃப் வந்து வெயிட் பண்ணுறாங்க. 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஆகுது, 1 ஹவர் ஆகுது, 2 ஹவர் ஆகுது, ஆகிட்டே இருக்குது. ஆனால் அவங்களுடைய ஹஸ்பண்ட் வந்து வரவே இல்லை. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டில் போலீஸ் வண்டி வராங்க. வந்து திடீர்னு இறங்கி 2 பேர் அப்படியே நீ இறங்கி புள்ளையை தூக்கிட்டு வாமா வெளியில், பின்னாடி மட்டும் பாத்துறாத அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பின்னாடி மட்டும் பாத்துறாத, புள்ளையை மட்டும் தூக்கிட்டு வா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனே அந்த லேடி என்ன செஞ்சுருக்காங்கன்னா குழந்தையை தூக்கிட்டு மெதுவாக அந்த போலீஸ்கார் போய் நிற்கிறாங்க. என்னதான் நம்ம ஒரு விஷயம் சொன்னாலும் பார்க்காத அப்படின்னு சொன்னால் நமக்கு கண்டிப்பாக மைண்டை பார்க்க தோணிட்டு தான் அடுத்த விஷயமே நம்ம செய்வோம். எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம செய்ய வேணான்னு யாராவது சொன்னால் தான் அதை செய்யணும்னு தோணும். அப்படி இருக்கிறப்போ அவங்க திரும்பி பார்த்துருக்காங்க. பார்த்தா மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருந்திருக்கு. என்னென்னா அந்த கார் மேலேயே அந்த ஹஸ்பண்டோட உடம்பு மட்டும் தான் இருக்குது, தலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில ஸ்டோரியில் சொல்கிறாங்க. சிலர் வந்து உடம்பு இல்லை, தலை மட்டும் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் எது உண்மைன்னு தெரியல. ஆனால் ஹஸ்பண்டோடைய பாட்டு ஏதோ கார் மேலே இருந்திருக்கு. அதை பார்த்து அந்த பெண்ணு ஷாக் ஆகிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு ஷாக்கான விஷயம் அங்கே அன்றைக்கி நைட்டு நடந்திருக்கு. ஃபைனலாக 5வது என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டிஜே என்ன செய்கிறாங்கன்னா நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிட்டு இருக்கிற நேரம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து காலர்கிட்டேருந்து கால் வருது. அந்த காலர் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி காராக் ஹைவேல ஒரு கார் ஆக்சிடெண்ட்டில் என்னுடைய அம்மா அப்பா குழந்தை மனைவி எல்லாருமே இறந்து போயிட்டாங்க, அதில் நானும் என்ன பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு வாய்ஸ் வந்து கால் பேசுகிறாங்க. பேசிட்டு சடனாக அந்த கால் கட் ஆயிடுது. உடனே இருந்த டிஜேக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே கன்ஃப்யூஸ் ஆகுறாங்க. என்னடா ஒரு மர்மமான விஷயத்தை யாரோ ஃபோனில் சொல்லிட்டு வைக்கிறாங்களேன்னு சொல்லி திருப்பி ட்ரை பண்ணுறாங்க, கால் பண்ணுறாங்க. ஆனால் கால் எடுக்கவே இல்லை. எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் அந்த சைடு கிடையாது. மறுநாள் நியூஸ் பேப்பரில் இந்த விஷயம் வருது. அதாவது அவங்க சொன்ன அதே லொக்கேஷன், அவங்க கரெக்டாக அந்த லொக்கேஷன் வரையும் மென்ஷன் பண்ணியிருந்திருக்காங்க காலில். ஸோ எல்லாமே கரெக்டான இது ஐடியோட மென்ஷன் பண்ணியிருந்திருக்காங்க. அதே மாதிரி அவர் சொன்ன மாதிரி எல்லாருமே இறந்து போனதில் அவரோட ஃபோட்டோலேருந்து எல்லாமே வந்திருக்கு. அப்போ தான் அந்த டிஜே ஷாக் ஆகுறாங்க. நேத்தி சொன்னாங்களே, அப்போ அந்த வாய்ஸ் ரெக்கார்டை எடுத்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் செக் பண்ணி பார்க்குறப்போ இவர் பேசுகிறது மட்டும்தான் இருக்குது, அவர் பேசின எதுவுமே இல்லை. அப்போது என்னடா இவ்வளோ சைலண்டாக இருக்குது, அவங்க சைடு வந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லையே அப்படின்னு சொல்லி ஷாக் ஆகுறாங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் அந்த ரோட்டில் நடந்திருக்கு. அந்த ரோடு பார்த்திங்கன்னா ரொம்பவே வளைவு நெளிவாகவும் நேரோவாகவும் இப்படி தான் இருக்கும். அப்படி இருக்க பட்சத்தில் நார்மலாக ஆக்சிடெண்ட் ஆகுறது அப்படிங்கிறது சகஜம். நம்ம எவ்வளோ கேர்ஃபுல்லாக இருக்கோமோ அதை பொறுத்து தான் இருக்குது. இருந்தாலும் இந்த பையன் விஷயம், இந்த கார் விஷயம், இது எல்லாமே அந்த காராக் ஹைவேல ரொம்பவே ஃபேமஸாக மக்களிடையே நம்பப்பட்டு வர ஒரு விஷயமா இருக்குது. மெயினாக இது இந்த கெந்திங் ஐலாண்ட் போகிற ரூட்டு தான் அப்படிங்கிறதுனால நானே ஒரு 2 டைம் போயிருக்கேன் கெந்திங்க்கு. எனக்கு வந்து இந்த ரூட் எதுவும் அப்படிலாம் ஒன்றும் தெரியாது. மென்ஷன் பண்ணி அதை பற்றி கேள்விப்பட்டிருந்தா தான் நமக்கு தெரியும். ஸோ அந்த டைம் எனக்கு எதுவுமே தெரியாது.
ப்ளஸ் இந்த மாதிரி எந்த விஷயமும் எனக்கு தெரியல. ஆனால் மேக்ஸிமம் நைட் டைம் தான் இது ஸ்டார்ட்டிங் காலத்தில் ரொம்பவே நிறைய நடந்துகிட்டு இருந்திருக்கு. இப்போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வந்திருக்கு. நீங்கள் இந்த மாதிரி போய் உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் ஏற்பட்டிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போல் பல சுவாரஸ்யமான விஷயங்களோட நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.